ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம எல்லார்கிட்டையுமே கொலுசு இல்லை வெள்ளி செயின் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அந்த கருத்து போன செயினை எப்படி ரொம்ப சூப்பராக பளபளன்னு பளிச்சுன்னு மாற்றலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எந்த வித கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே நம்ம கொலுசு ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க. இப்போ கொதிக்கிற டைம்லேருந்து 2 ஸ்பூன் போல் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீ தூள் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சிருக்குங்க. இந்த டைமில் நம்ம கிட்ட இருக்க கொலுசை போட்டுக்கலாம், இல்லை செயின் ரிங் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொலுசு போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்க வைங்க. இடையில ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க, அந்த கொலுசோ இல்லை செயினோ இதுவாக இருந்தாலையும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல் மட்டும் சமையல் சோடா ஆட் பண்ணியிருக்குங்க. சமையல் சோடா போட்டதும் நல்லா பொங்கி வருங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்ல கீழே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம கை தொடுற அளவுக்கு தாங்க சூடு இருக்குது. இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப் எடுத்துட்டு நம்ம கொலுசு எடுத்து அந்த கப்புக்குள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ கொலுசை கப்புக்குள்ளே போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த கொலுசுக்குள்ளே வடிகட்டி விட்டுறலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ கொலுசு ஃபுல்லாகவே மூழ்கிருக்கு. நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு லெமன் இருந்தால் போதுங்க. 2-3 சொட்டு மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அந்த லெமனோட அப்படியே ஊற வச்சுருங்க. வெறும் 2-3 சொட்டு மட்டும் போதுங்க. அதிகமாக நீங்கள் லெமன் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் 2-3 சொட்டு தாங்க லெமன் விழுந்திருக்கு. அப்படியே இந்த காஞ்சு போன லெமனோட தொக்கம் அதுக்குள்ளேயே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே விட்டுருங்க இந்த தண்ணி கூடவே. இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இது 2வது ஸ்டெப்புங்க. லெமன் புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஊற வைக்கிறது 2வது ஸ்டெப்புங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லெமன் பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுறாதீங்க, அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ கொலுசு எடுத்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு நம்ம வச்சுருந்த லெமன் எடுத்து தேய்ச்சி விடுங்க. ஒரே 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் தேய்ச்சி போதுங்க. எதுவுமே போட வேண்டாங்க. வெறும் லெமனை மட்டும் சும்மா வச்சு தேய்ங்க. நீங்கள் தேய்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிருங்க. இது 3வது ஸ்டெப்புங்க, இந்த லெமனை வச்சு தேய்க்கிறது. நீங்கள் தேய்க்கும் போதே முன்னாடியும் பின்னாடியும், கொலுசுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 சைடும் தேய்ச்சி விடுங்க. நமக்கு தேய்க்கும் போதே அவ்வளோ பளிச்சுன்னு ஆகுங்க. முன்னாடி பின்னாடி 2 சைடும் நம்ம தேய்ச்சி விட்டாச்சு 1 நிமிஷம் போல். அவ்வளோதாங்க, 3வது ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கழுவிடலாம். கொலுசில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம டீத்தில் ஊற வைக்கிறதுனால லெமன் போட்டு தேய்க்கிறதுனாலையும் ரொம்ப அழுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சூப்பராக அழுக்கெல்லாம் வந்துடுங்க. இப்போ நம்ம 4வது ஸ்டெப் பார்த்துடலாங்க. இப்போ நான் அதே போல் கொலுசு எடுத்து கீழே வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு எடுத்துகிட்டு ஒன்றுத்துக்கு ஆகாத ப்ரஷ்ஷும் தான் எடுத்துக்கோங்க. ஷாம்பும் ப்ரஷ்ஷும் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் முன்னாடியும் பின்னாடி தேய்ங்க. அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருங்க. ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆயிருங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு பளிச்சுன்னா இருக்குங்க. இது லாஸ்ட் ஸ்டெப் தாங்க. இந்த 4 ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
100% உங்கள் கொலுசு வெள்ளி பொருள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருங்க. நமக்கு தேய்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் தேய்ச்சா போதும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ரொம்ப டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 நிமிஷம் தேய்ச்சாலையும் போதுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட் இருந்த கொலுசுக்கும் இப்போ இருக்க கொலுசுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் செய்யும் போதும் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குங்க. ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம புதுசாக எப்படி கொலுசு வாங்கணுமோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. அவ்வளோதாங்க, அழைச்சிட்டோம். திரும்பவும் இந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திரும்பவும் நம்ம இன்னொரு வாட்டி அழைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கொலுசு ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டுங்க. ரொம்ப புதுசு மாதிரியே ஆயிடுச்சுங்க கொலுசு. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க பார்க்கும்போதே. நீங்களும் இந்த மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வெள்ளி பொருள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த வித கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.